இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 41 கல்லாமை. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுவே, குறள் 410. அதாவது, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விலங்கொடு நோக்க மக்கள் எத்துணை நன்மையடையர் அத்துணை தீமையடையார். விளங்கிய நூலை கற்றாரோடு நோக்க கல்லாதவர். அதாவது என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது கல்லாதவனுக்கு விலங்குகளுக்கு இணையாகவே ஒப்பிட்டு விட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இணையான ஒரு மனிதரே கிடையாதுங்க. அதில் மாற்றமே கிடையாது. இல்லைன்னா நம்மளுடைய அதாவது உலக திருக்குறள் பேரவை காலேஜ் ஹவுஸ், மிக பிரபலமான ஒரு ஹோட்டல் காலேஜ் ஹவுஸ், அதனுடைய உரிமையாளர் அந்த உரிமையாளர் மணிமொழியனார். அவருடைய மகன் இலசை விருதை பெற்றுள்ளார். இலசை மணிமொழியன் விருதை பெற்றுள்ளார். அவரும் இப்போது அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னன்னா அப்படியே வாழ்க்கையில கடைப்பிடித்திருக்கிறார். இப்போ இப்படிலாம் படிக்க எப்படிங்க இருக்கும்? நான் சொல்கிறார் பாருங்க. அதாவது, ஐம்புலன்களால் அறியும் அறிவு விலங்குகளுக்கும் உண்டு. அதாவது ஐம்புலன்களால் அறியும் அறிவு விலங்குகளுக்கும் உண்டு. ஆனால் புலனறிவோடு மன அறிவு இருக்குல்ல, அது விலங்குகளுக்கு கிடையாது. இதுதான் விலங்குகளுக்கு கிடையாது. இது மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அந்த அறிவை மனிதன் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அவன் விலங்குகளுக்கு ஒப்பானவன். கல்வி கற்பது மன அறிவை பெருக்குவதற்காகத்தான், வளர்த்து கொள்வதற்காகத்தான். ஒருவன் கல்வி கற்று மன அறிவை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அவன் விலங்கினைப் போலவே ஆவான் என்று அவர் அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. அதுக்கடுத்து அறிவு விளக்க நூல்கள் இருக்குல்ல, அறிவு விளக்கமடைவதற்கான நூல்களை கற்றவர்களுக்கும் அறிவு விளக்கமடைவதற்கு நூல்களை கற்றவர்க்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு எத்தகையது என்றால் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு போன்றதுதான் என்கிறார். அதனால தான் முதலில் முதல்ல மனிதன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தொல்காப்பியர் வாழ்ந்திருக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண நிலையிலே வேறுபாடு இருந்திருக்கிறது. அப்போ தான் ஒரு சிலர் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் அப்படி எழுதலை. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் விலங்குகளைப் போலே வாழ்ந்தான்னு எழுதியிருக்காங்க. எந்த விஷயத்தில்? எல்லா விஷயத்துலையும் கிடையாது. திருமண விஷயத்தில் மட்டும் விலங்குகளைப் போலே வாழ்ந்துள்ளான்னு எழுதியிருக்காரு. அதனை தெரிந்து அவன் யாராவது ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டுட்டு விட்டுட்டு அவன் பாடு போயிடுவாங்க. அப்போ அந்த பெண் அந்த குழந்தையை பெற்று எப்படி வளர்க்கும்? இப்போ அமெரிக்காவில் இருக்குல்ல, எடுத்துட்டு கொஞ்ச நாளில் இருப்பான், அவனே அந்த 10 வயது 18 வயது வச்சுருப்பான், அப்புறம் அவனே வேலையை தேடிக்கிறோம். அப்படி அது மாதிரி அமெரிக்க கலாச்சாரம் மாதிரி தான் முன்னாடி இருந்திருக்கிறது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. தொல்காப்பியர் தான், அதாவது பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம் அப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இது விலங்குகளுக்கு வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மனிதன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண விஷயத்தில் விலங்குகளைப் போல தான் வாழ்ந்திருக்கிறான். அது எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே தொல்காப்பியர் சர்வசாதாரணமானவர். தொல்காப்பியர் இலக்கணத்துக்கு மட்டும் இலக்கணம் வரையறைப்படுத்தவில்லை. அவர் திருமண சடங்கிற்கும் வரையறைப்படுத்தியிருக்கிறார். அது திருமண சடங்கு உண்டாக்கியவரே தொல்காப்பியர் தான்.
பொய்யும் வலுவும் தோன்றியபின் ஐயர்னா இந்த ஐயர் கிடையாது, சிறப்பானவர். ஐயர் யாத்தனர்னா உருவாக்கினார், கரணம்னா திருமணச் சடங்கு. ஐயர் உருவாக்கினார் கரணம் என்று அவர் சொல்லுகிறார். தெய்வம் யார்? தொல்காப்பியர் எழுதியிருக்காருங்க அவர் நூலில். நீங்கள் வேணும்னா தொல்காப்பியர் நூலை எடுத்து கூட படித்து பாருங்கள், நான் சொல்லலை. அதனால் தொல்காப்பியம் இலக்கணத்திற்கும் வழிவகுத்தது, திருமண சடங்கிற்கும் வழிவகுத்தது என்றால் மிகையாகாது. மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனம் போல எண்ணம் போல வண்ணமாவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை. என்னுடைய கடைசி நூல், நான் இப்போ எழுதிய கடைசி நூல், இப்போ எழுதி கொண்டிருக்கேன். அது கடைசி நூல். அதை விட அதற்கு அடுத்த நூல். அது இன்னும் தலைப்பு கொடுக்கல. அது ஆண்கள் சேலம் மாநகரத்தையே ஒட்டி எழுதியிருக்கிறேன். இது இந்த இப்போ கடைசி நூல் நிழல், விதி நிழல் விதி நிழல். அது மதுரையை அப்படியே சாடியே எழுதியிருக்கிறேன். எனக்கு சாயந்தரம் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ எழுதுவேன். அதனால் மனிதன் நான் 2013 ஓய்வு பெற்று விட்டேன் என்று நான் பொழுதை வீணாக கழிக்கவில்லை. என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை. மனிதன் என்பவன் கடைசி வரையும் உழைத்து வாழ வேண்டும். அதுதான். இப்போ எனக்கு அது நிறைய அமௌண்ட் இல்லை, அது ஓரளவுக்கு நம்மளுக்கு நான் செலவு பண்ணது எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதனால் இப்போ அனைவரும் அந்த நூல் ஒரு மாதத்துக்கு நான் முடிச்சிருவேன், அதை கொடுத்துருவேன், அச்சடித்து வந்துடும். அதுவும் ரொம்ப அச்சடிக்கிறவங்க திண்டுக்கல்லில் புஸ்தகா சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சூப்பர், இது அவ்வளோ அருமாக அடித்து கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். அதனால் மனிதன் கடைசி வரை உழைக்க வேண்டுமுங்க, உழைத்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.